இப்போ வெப் பேஜுக்கு ஒரு இமேஜை ஆட் பண்ண போகிறோம். இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு இமேஜ் டேக்கை பாய்க்கணும். இமேஜ் அந்த இமேஜ் எந்த சோர்ஸில் இருக்குது, எந்த லொக்கேஷனில் இருக்குன்றதை நான் கொடுக்க போகிறோம். அதுக்கு எஸ்ஆர்சி அப்படின்ற அட்ரிபியூட்டை பாய்ச்சோம். வெளியே வந்து இப்போ நான் ஒரு ஃபோல்டரில் ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ப்ராப்பர்ட்டிஸில் லொக்கேஷன்ற காப்பி பண்ணி சோர்ஸில் கொடுக்கணும். அப்புறம் ஒரு பேக்ஸ்லேஷ், அது பிறகு அதில் பேர் எக்ஸ்டென்ஷனோட காப்பி பண்ணி இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு அந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இமேஜ் ப்ரௌசரில் காட்டுது. அதாவது நாங்கள் எந்த சைஸ்ன்னு கொடுக்காதனால ப்ரௌசர் ஃபுல்லாக காட்டுது. நாங்கள் மேலே இங்கே செய்து பார்க்கணும். இதில் சோர்ஸில் முக்கியமானது லொக்கேஷன் ஸ்லாஷ் போட்டு பேக்ஸ்லாஷ் போட்டு நேம் எக்ஸ்டென்ஷன். லொக்கேஷன் அது எங்கே இருக்குன்றது டி டிரைவில் டீச்சிங்ன்ற ஃபோல்டர் HTML ஃபோல்டர் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்ஸ்லாஷை போட்டாச்சு. அது பேர் அதோட எக்ஸ்டென்ஷன் JPG எக்ஸ்டென்ஷன். இப்போ இதுக்கு ஒரு அட்ரிபியூட் கொடுக்க போகிறோம். alt சரி, இது என்னன்னா இப்போ இந்த இமேஜ் வந்து நான் லோட் பண்ணுற நேரம் ஏதோ ஒரு எரர்னாலையோ ஏதோ ஒரு பிரச்சனைனாலையோ இல்லை கம்ப்யூட்டரில் டிலீட் ஆனனாலையோ இந்த லொக்கேஷன்லாம் அந்த இப்போ இமேஜ் இல்லைண்டா அதுக்கு பதிலாக நேச்சர்னு காட்டும். அந்த ஒரு இமேஜ் ஒன்று போட்டு ஒரு உடைஞ்ச இமேஜ் ஒன்று போட்டு அது நேச்சர்னு காட்டும். அப்போ அது நமக்கு தெரியும் லோடே ஆகாட்டி கூட அந்த இடத்துல ஒரு ஃபோட்டோ இருக்குது, அது நேச்சர் சம்மந்தமான ஃபோட்டோ வந்து ஈஸியாக சர்ச் இன்ஜின் கண்டுபிடிக்கும். அதோட இன்னொரு அட்ரிபியூட் கொடுக்குறோம். வித் எவ்வளோ வித் இருக்கணும், ஹைட் எவ்வளோ ஹைட் இருக்கணும், போர்டர் என்ன சைஸ்ல இருக்கணும், அலைன் வந்து சென்டர்ல இருக்கணுமா இல்ல ரைட்ல இருக்கணும் லெஃப்ட்ல இருக்கணுமா அப்படின்றத அலைன்ல கொடுக்க போறோம். போர்டர்ன்றது போர்டர் 3 பிக்சல் கொடுப்பேன். 8 வித் அண்டர் டைட்டில் சேவ் பண்ணிட்டு திருப்பி ப்ரௌசர்ல ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஒரிஜினல் பேஜ் இப்படி காட்டு. இதில் ஹைட் நான் கூட்டணும்டா இது என்ன போடுறேன். இப்போ இதில் 800 போட்டேன். இமேஜ் சைஸ் பெருசாகிட்டே இருக்கும். இப்போ இந்த வெப் பேஜில் இந்த இமேஜை வந்து ரைட் சைடில் போடணும்னா அலைன் சேவ் பண்ணணும், அந்த இமேஜ் ரைட்டு. ஒரு இமேஜை வந்து இமேஜ் சோர்ஸ் எங்கே இருக்கு, அது லொக்கேஷன், பேரு, எக்ஸ்டென்ஷன், ஓல்டர்னா அதில் நேம், வித் எவ்வளோ வித் இருக்கணும், எவ்வளோ ஹைட் இருக்கணும், அதோட இந்த போர்டர் நாங்கள் 10 இருந்தாச்சா சுற்றியில் போர்டர் லைன் ரைட். அந்த மாதிரி இன்னொரு டேக் இருக்கு HR டேக். HRன்னா ஹொரிசாண்டல் ரூல். அப்படின்னா ஹலோ HR டேக் சேவ் பண்ணிட்டு
எல்லோ வாழ்றதுல நடுவுக்குள்ள ஒரு ஐயன் வருது. ஹெச்ஆர்டக்கு நாங்கள் அட்ரிபியூட் கொடுத்தோம் 50%. அதே மாதிரி அலைன் ரைட் சைடு அந்த ஹெச்ஆர்